இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறது மூலமா உங்களோட மைண்ட் செட்ல ஒரு சின்னதா சேஞ்ச் வரும். சேஞ்ச் என்னமோ சின்னதுதான், ஆனா உங்களுக்கு எப்பெல்லாம் வழி தவறி போறீங்களோ, இந்த இடத்துல நிக்கிறேன், எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பதட்டமும் பயமும் அதிகமா இருக்குதோ, அப்ப இந்த சின்னதான மைண்ட் செட் ஷிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ல போற விஷயத்தை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. யூ ஆர் கைண்ட் ஆஃப் பர்சன் who like to travel. நீங்க அடிக்கடி வெளியில போறதுக்கு ஆசைப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. உங்களுக்கு நேச்சுரலாவே இயற்கையை பார்க்கணும், மலை, காடுகள், நீர்வீழ்ச்சி இப்படின்னு இடங்களுக்கு போகணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இதுக்காக மாசம் ஒரு தடவையாவது 5 பேர் 4 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்க இதே மாதிரி டிராவல் போவீங்க. அங்க இயற்கை நல்லா பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப காமாவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு டிராவலை பிளான் பண்ணி ஒரு காட்டுக்கு ட்ரெக் பண்ணலான்னு 5 பேர் முடிவு பண்றீங்க. நைட்லாம் டிராவல் பண்ணி காலையில் அந்த பிளேஸை ரீச் பண்றீங்க. நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்கு. ஸோ அதை பார்த்து அங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்றீங்க. ஆனால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்றாங்க, வாடா போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றீங்க, இருங்கடா நீங்க போங்க, நான் வரேன் அப்படின்ட்டு. நீங்க அந்த 10 நிமிஷம் அதுல காமா உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் எடுத்துட்டு அப்புறமா திரும்பி உங்க ஃப்ரெண்ட்ஸை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க வாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் யூ ஆர் லாஸ்ட். உங்களுக்கு போறதுக்கு பாதைகள் தெரியல. உங்ககிட்ட அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு போன் இல்ல. அன்பார்ச்சுனேட்லா உங்களோட போனு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டிடுச்சு. உங்ககிட்ட எந்த கேட்ஜெட்டுமே இல்ல. இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு 3 கேள்விகள். முதல் கேள்வி, இப்போ உங்ககிட்ட எந்த கேட்ஜெட்டும் இல்ல, நேரம் இருட்டுக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு போறதுக்கு பாதையும் தெரியாது. சோ எனக்கு இதெல்லாம் இல்லையா அப்படின்னு நினைச்சு அதுல இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? ஆர் யூ கோனா ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அ வே? ரெண்டாவது கேள்வி, அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல உங்களோட மைண்ட் எதை பத்தி யோசிக்கும்? எப்படியாவது இதுல இருந்து வெளியில போனா மட்டும் போதும்னு யோசிக்குமா? இல்ல நேத்து நடந்த பிரச்சனைகளையோ, நாளைக்கு இன்டர்வியூல வரப்போற ரிசல்ட்டையோ, நாளைக்கு உங்களோட வரப்போற எக்ஸாம் ரிசல்ட்டை பத்தி யோசிக்குமா? மூணாவது கேள்வி, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எப்படியாவது ஏதோ ஒரு வழியை பிடிச்சு ஃப்ரெண்ட்ஸா பார்த்தா போதும், இல்ல யாராவது மனுஷங்களை பார்த்தா ஹெல்ப் கேட்டா போதும் அப்படின்னு ஏதோ ஒரு வழி எனக்கு கிடைச்சா போதும்னு யோசிப்பீங்களா? இல்ல ஷார்ட்டான ரூட்டா இருக்கணும், ஈஸியான ரூட்டா இருக்கணும்னு யோசிப்பீங்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் என்ன தெரியுமா? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் என்ன தெரியுமா? உங்ககிட்ட எந்த கருவிகளும் இல்லாட்டாலும் நீங்க போராடுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு. ரெண்டாவது, நீங்க நேத்து நடந்ததையோ நாளைக்கு நடக்க போறதையோ பத்தி யோசிக்க மாட்டீங்க. இந்த மொமெண்ட்ல நான் எப்படியாவது வெளியில போகணும் அப்படிங்கறத பட்டு தான். மூணாவது விஷயம், உங்களுக்கு பெர்ஃபெக்டான பாதையோ இல்ல ஷார்ட்டான பாதையோ தேவையில்லை, ஏதோ ஒரு பாதையில ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா போதும் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிப்பீங்க. இந்த சின்னதான 3 மைண்ட் செட் சேஞ்சை என்னைக்குமே உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இதே போல எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ல தான் இந்த மைண்ட் செட் நம்ம மனசுல வரணுமான்னு கேட்டா இல்ல. சின்ன சின்ன சிச்சுவேஷன்லயும், நாளைக்கு எக்ஸாம் வரப்போகுது, இல்ல 2 மாசம் கழிச்சு எக்ஸாம் வரப்போகுது, என்னால படிக்க முடியல, எனக்கு நல்ல புக்ஸ் இல்ல, டீச்சர் இல்ல, டீச்சரே என்ன மதிக்கல, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டதை விட நான் படிப்பேன், படிக்கலாம், எப்படியாவது படிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட போராடுங்க. ரெண்டாவது விஷயம், அடுத்தது என்ன நடக்குமோ, நம்ம படிக்கலாம் என்ன நடக்குமோ, படிச்சா என்ன நடக்குமோ இப்படின்னு நாளைக்கோ நேத்தையோ நடந்த விஷயங்களை பத்தி யோசிக்காதீங்க. பி பிரசன்ட் இன் தி பிரசன்ட் மொமெண்ட். டேக் a deep breath. உங்களோட மைண்டையும் உங்களோட பாடியும் அந்த டீப் பிரெத் கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா படிக்கணும். எக்ஸாம்ல இந்த क्वेश्चन வருமா வராதான்னு செகண்ட் தாட் இருக்க கூடாது. ஏன்னா நீங்க படிக்கிறது உங்களோட நாலேஜ்க்காக. சோ படிக்கணும் முடிவு பண்ணீங்க. பி பிரசன்ட் அட் தி பிரசன்ட் மொமெண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். மூணாவது விஷயம், உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ரூட் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பாதை இருந்தா போதும் உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு. அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னால தான் நம்ம நிறைய பேர் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் இந்த சப்ஜெக்ட்டை நல்லா படிக்கணுமே, இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்கு, இது எப்படி படிக்கிறது இப்படின்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம். ஆனா அந்த சப்ஜெக்ட்டை ரஃபா கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மள இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். படிச்சது மறக்க தான் செய்யும், அதுக்காக படிக்காம இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த இமெயில் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு டெம்ப்ளேட்டா அந்த இமெயிலை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ கம்ப்ளீட் த டெம்ப்ளேட். அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டதை முடிச்சிட்டீங்க, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணா உங்களுக்கு தான் பெட்டர். அதே மாதிரி தான் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த क्वेश्चन எவ்வளவுதான் பெருசா இருக்கட்டும், அதை படிச்சு முடிக்கிறதுக்கு 4 நாளே ஆகட்டும், ஆனா இன்னைக்கு உங்க கையில இருக்கிறது 2 மணி நேரம் தான் அப்படின்னா தள்ளி போடாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் கிராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், இல்ல நாளைக்கு கூட படிச்சுக்கலாம். சோ இந்த क्वेश्चन பெருசா இருக்கு, இல்ல இந்த டயக்ராம் பெருசா இருக்கு, இந்த விஷயத்தை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. இது எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் சின்ன விஷயமா தான் நம்மளால ஆரம்பிக்க முடியும். சோ ஸ்டார்ட் நவ். இந்த 3 மைண்ட் செட் சேஞ்சும் சின்னதுதான், ஆனா இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களால ஈஸியா எல்லா நேரத்திலையும் உங்களே புஷ் பண்ணி படிக்க முடியும். சோ இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.